இன்னைக்கு நான் உங்ககிட்ட ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் தான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஆஃப்டர் டெலிவரி நம்ம வந்து குழந்தைக்கு பால் குடுப்போம். அதுவும் தாய்ப்பால் குடுக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருக்கும் அத பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பேபி பொறந்த உடனே ஒவ்வொரு குழந்தை வந்து ஈஸியா டக்குன்னு தாய்ப்பால் குடிக்கிறதுக்கு ட்ரெயின் ஆயிப்பாங்க. ஆனா ஒரு சில பேருக்கு நெறைய கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதே மாரி தான் நான் நெறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் உங்க கூட அந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட அவமானங்கள் தான் உங்க கூடயும் ஷேர் பண்ணிக்க போறேன். இதனால வந்து நீங்களும் அதே கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேனே. கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். பொதுவா பிரெக்னன்சி டைம்ல வந்து இத வந்து எத்தன பேரு வீட்ல அம்மாவோ இல்ல பெரியவங்க உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம பிரெக்னன்ட்டா இருக்கும்போதே நமக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஆனா அதுக்காக நம்ம வந்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. அ ஏன்னா குழந்த பொறந்தோனே ஒரு சில பேருக்கு வந்து குழந்த தானாவே பால் குடிக்க ஆரம்பிச்சுரும். அவங்களோட நிப்பிள்ஸ் வந்து அதுக்கேத்த மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு அத பத்தின நாலேட்ஜ் இல்லாம, வீட்ல யாரும் சொல்லாம விட்டுருந்தாங்கன்னா, அவங்களுக்கு என்னன்னே தெரியாம இருக்கும். ஏன்னா நம்ம பிரெக்னன்ட்டா இருக்கும்போதே நம்மள நாம தயார்படுத்திக்கிட்டா தான் பாப்பாவால பால் குடிக்க முடியும். எனக்கு வந்து அந்த மாரி தான் நடந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து ஃப்ளாட் நிப்பிள்ஸ். ஸோ எனக்கு அத பத்தி எதுவுமே தெரியாது. எனக்கு வீட்லயும் யாரும் சொல்லல. என் அம்மாவும் சொல்லல, எங்க வீட்ல இருக்க பெரியவங்களும் சொல்லல, எங்க மாமியார் சைடும் யாருமே எதுவுமே சொல்லல. அதனால எனக்கு இந்த நிப்பிள்ஸ்ல இப்படி இருக்கணும், இப்படி இருந்தா தான் பாப்பா பால் குடிக்குன்ற ஒரு ஐடியாவே எனக்கு இல்லாம போச்சு என்னோட ஃபர்ஸ்ட்டு பிரெக்னன்சில. பிரெக்னன்சி பீரியட் ஃபுல்லாவே நார்மலா தான் போச்சு. நான் நார்மலா தான் இருந்தேன். குழந்த பொறந்ததுக்கப்புறம் பாப்பாக்கு பால் குடுக்கணும்னு சொல்லி 2 ஹவர்ஸ் கழிச்சு பேபிய கொண்டு வந்து என்கிட்ட குடுக்குறாங்க. பார்த்தா பாப்பாவால பால் குடிக்க முடியல. ஏன்னா பாப்பாக்கு பால் குடிக்கிறதுக்கு வந்து நிப்பிள்ஸ் நல்லா கொஞ்சம் பெருசா வெளிய தெரிஞ்சா தான் அவங்களால அத ஐடென்டிஃபை பண்ணி குடிக்க முடியும். ஆனா எனக்கு வந்து ஃப்ளாட் நிப்பிள்ஸ்ன்றது தான் எனக்கு அப்ப தான் தெரியும். நர்ஸு சொல்லி தான் அதுவும் எனக்குமே தெரியும். அதுவரைக்கும் வந்து எனக்கு ஃப்ளாட் நிப்பிள்ஸ் தான் அப்படின்றதே எனக்கு தெரியாம போயிடுச்சு. அதனால பாப்பாக்கு வந்து பாலே குடுக்க முடியல. இருந்தாலும் நான் அப்படியே விடாம டாக்டர் கிட்ட கேட்டேன். இந்த மாரி தாய்ப்பால் வந்து குடுக்க முடியலன்னோனே, அந்த டைமுக்கு வந்து அவங்க நார்மலா ஃபார்முலா குடுக்கலாம். இல்லாட்டி ஆவின் வந்து ப்ளூ கலர் குடுக்கலான்ற மாதிரி என் டாக்டர் சொல்லிட்டாங்க. என்னோட ஃபர்ஸ்ட்டு பிரெக்னன்சியும் ரொம்ப காம்ப்ளிகேஷன்றதுனால எனக்கு நெறைய ஸ்டிச்சஸ் போட்டிருந்தாங்க 3 டிகிரி. ஸோ இன்டர்னல் டேர் நெறைய இருந்துச்சு. அதனால என்னால எழுந்து கூட உட்கார முடியல. ஃபர்ஸ்ட்டு டே ஃபுல்லாவே நான் வந்து ஃபுல்லாவே எனக்கு ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருந்தாங்க. எதுவுமே எனக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு ஃபுட்டே தரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க 1 மந்த்துக்கு. ஃபுல்லாவே கஞ்சி மட்டும் தான். கஞ்சியும் சாதத்துல ஆன கஞ்சி கிடையாது. இந்த நூக்கல் மாரி இருக்கிற அந்த கஞ்சி தண்ணி மட்டும் தான் குடிக்க சொன்னாங்க. அந்த மாதிரி இருக்கறனால எனக்கு என்னோட ஹெல்த்தே சரியில்ல. அது மட்டும் இல்லாம பாப்பாக்கு பால் குடுக்குறது கஷ்டமா இருக்குன்றதுனால, நாங்க அந்த ஃபர்ஸ்ட்டு டைம் மட்டும் ஆவின் பால் குடுத்தோம். ஆனாலும் அப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு அங்க இருந்த நர்ஸு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒவ்வொரு தடவையும் பாப்பாவ கூட்டிட்டு வந்து ஃபீட் பண்ணும்போதெல்லாம், என்னால எழுந்து கூட உட்கார முடியாது. நான் படுத்து தான் இருப்பேன். அப்ப நர்ஸு தான் வந்து என்ன லீன் பண்ண வச்சு எனக்கு குடுக்க வைப்பாங்க. அப்படி பண்ணியுமே அவ வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டா. இப்படியே தான் போச்சு. ஒரு 3 டேஸ் வரைக்கும் நர்ஸு வருவாங்க. வந்து அவங்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனாலும் என்னோட நிப்பிள்ஸ் வெளிய வர மாதிரி இல்ல. அப்படியே வெளிய இழுத்து விட்டாலும் அது திரும்ப உள்ள போற மாதிரி நார்மலா ஃப்ளாட்டாவே இருக்கிற மாதிரி இருக்கும். பொதுவா வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சிரிஞ்சி மெத்தட் அதெல்லாம் ட்ரை பண்ண சொல்லுவாங்க. நான் எல்லாமே ட்ரை பண்ணேன். எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆவல. இது வந்து நான் ஃபர்ஸ்ட்டு டெலிவரிக்கு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு டெலிவரியில பார்த்தீங்கன்னா, இது என் மேல தப்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா எனக்கு யாருமே சொல்லல. எனக்கும் அத பத்தி எந்த நாலேட்ஜும் இல்ல. நான் டெலிவரி ஆயிட்டு இப்ப அந்த கஷ்டம்லாம் படும்போது தான் நான் எங்க அம்மாகிட்ட கேட்கும்போது, எங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, "உனக்கு தெரியும்னு நான் நெனச்சேன். அதனால தான் நானும் சொல்லல" அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. அதனால எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் வந்து இந்த 6த் மந்த்லேருந்தே அத வெளிய எடுத்து விடணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 5 மந்த்ஸ்க்கு மேல என்ன பண்ணணும்னா, குளிக்கும்போது அத வந்து அப்படியே நீவி விட சொல்லுவாங்க. நிப்பிள்ஸ வெளிய இழுத்து இழுத்து விட்டா தான் அது பெருசா வெளிய வரும். இல்லாட்டி அது அப்படியே நார்மல் சைஸ்லயே தான் இருக்கும். இது வந்து எனக்கு யாருமே சொல்லலன்றதுனால என்னோட ஃபர்ஸ்ட்டு டெலிவரி ரொம்ப மோசமாவே தான் போச்சு. எனக்கு பாப்பா பொறந்ததுக்கப்புறம் எனக்கு ஸ்டிச்சஸ் போட்டது என்னோட ஹெல்த்த நெனச்சு நான் கவலைப்பட்டத விட,
பாப்பா வந்து பால் குடிக்க முடியாம அந்த அழுவுற சத்தம் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அத என்னால கேட்கவும் முடியல. என்னடா நமக்கு வந்து பால் வரலன்னா கூட பரவால்ல. எனக்கு வரலன்னா நான் வந்து அவங்க குடுத்த ஃபார்முலா மில்க் குடுக்குறதோ, இல்ல ஆவின் பால் குடுக்குறதோ எனக்கு சரி நம்மளுக்கு வரல அதனால குடுத்தோன்னு எனக்கு அந்த ஒரு திருப்தியாவது இருந்திருக்கும். ஆனா எனக்கு வந்து தாய்ப்பால் அப்பவே சுரக்க ஆரம்பிச்சிருந்தது. நல்லா தான் வந்துட்டுருந்தது. ஆனா அத டைரக்ட்டா என்னால குடுக்க முடியலையேன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால அந்த சங்குல தான் எடுத்து குடுத்துட்டுருந்தேன். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட்டு டெலிவரியில அப்படி நடந்துச்சு. ஆனா செகண்ட் டெலிவரியில நான் ப்ரெக்னென்ட்டா இருக்கும்போது நான் அந்த விஷயத்துல ரொம்பவே அ யோசிச்சுட்டு தான் இருந்தேன். நம்மளுக்கு ஆனா இவ்ளோ கஷ்டங்கள் இருந்தாலும் என்னோட பாப்பாக்கு நான் வந்து 3 வயசு வரைக்கும் தாய்ப்பால் குடுத்துருந்தேன் என்னோட ஃபர்ஸ்ட்டு பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு 1 இயர்க்கு மேல கேப் விட்டதுக்கப்புறம் தான் நான் செகண்ட் கன்சீவா இருந்தேன். அதாவது என் பொண்ணுக்கு இப்போ வந்து 4 1/2 வயசு. எனக்கு இப்போ செகண்ட் பாப்பா பொறந்திருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நான் 3 இயர்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு பேபிக்கு ஃபீட் பண்ணதுனால, எனக்கு வந்து ப்ரெக்னன்சி டைம்ல வந்து எனக்கு நிப்பிள்ஸ் நார்மலா தான் இருந்தது. அதனால நான் பண்ண பெரிய தப்பு என்னடா, எனக்கு வந்து அந்த நிப்பிள்ஸ் நார்மலா இருந்த மாரி இருந்துச்சு. பாப்பாவும் என்கிட்ட ஸ்டார்ட்டிங் வந்து பால் குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயி நான் எப்படி அதுக்கப்புறம் பாப்பாக்கு பால் குடிக்க ஆரம்பிச்சேன்றத நான் இன்னொரு வீடியோல நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். இது வந்து எத பத்தினா, நீங்க வந்து அவேர்னஸா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இத உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ நீங்க ப்ரெக்னென்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, உங்க வீட்ல இருக்க பெரியவங்க மோஸ்ட்டா சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லலன்னா, நீங்க கண்டிப்பா இத செய்யணும். ஒரு அரவுண்ட் 5த் மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறமே நீங்க இந்த மாதிரி நீவி விடுறது வந்து உங்களுக்கு நல்லது. அப்படியே நீங்க விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன மாரியே ஐடென்டிஃபை பண்ண தெரியாம இருந்திருக்கலாம். சில பேருக்கு வந்து நார்மலாவே வந்து நிப்பிள்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு நல்லா வெளிய தெரியிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து ஃப்ளாட்டா இருக்கும் என்ன மாதிரி. அப்படி இல்லாட்டி இன்னும் சில பேருக்கு வந்து இன்வெர்ட்டட் நிப்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னதான் நீங்க வெளிய எடுத்து விட்டாலும், அது உள்ளே தான் போய்க்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நிப்பிள்ஸ்லயே வந்து இந்த மாரி ஃப்ளாட் நிப்பிள்ஸும் இருக்கு, இன்வெர்ட்டட் நிப்பிள்ஸும் இருக்கு. இந்த ஃப்ளாட் நிப்பிள்ஸ், இன்வெர்ட்டட் நிப்பிள்ஸ் இருக்கவங்களால ஈஸியா பிரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியாது. அதுக்காக பிரெஸ்ட் ஃபீடே பண்ண முடியாதான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஆனா அதுக்கு நெறைய மெத்தட் ஃபாலோ பண்ணணும். அது ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னா, நீங்க ப்ரெக்னென்ட்டா இருக்கும்போதே இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச வரைக்கும் குளிக்கும்போது இல்லாட்டி நீங்க உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ, அந்த டைம்லலாம் நீங்க அத லைட்டா வெளிய நீவி விட்டுட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிப்பிள்ஸ் வந்து நார்மலா வெளிய வரும். அப்பதான் நீங்க டெலிவரி ஆனதுக்கப்புறம் பாப்பாக்கு ஃபீட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, உங்களால ஈஸியா ஃபீட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்க அத பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, நான் பட்ட மாதிரி தான் நீங்களும் கஷ்டப்படணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு டெலிவரிக்கு நான் எப்படியோ மேனேஜ் பண்ணி, என் பாப்பாக்கு 3 வயசு வரைக்கும் குடுத்துட்டேன். ஸோ கண்டிப்பா ஃபர்ஸ்ட்டு டெலிவரி அப்போ அது என்னோட தப்பு கிடையவே கிடையாது. ஆனா செகண்ட் டெலிவரிக்கு நான் பண்ண பெரிய தப்பு அதுதான். நான் என்ன நெனச்சுட்டேன்னா, நம்ம தான் 3 வயசு வரைக்கும் பாப்பாக்கு ஃபீட் பண்ணிட்டோமே, நம்மளுக்கு வந்து நார்மலா நிப்பிள்ஸ் அப்படி தான் இருக்கு. ஸோ பாப்பாவால ஐடென்டிஃபை பண்ணி குடிக்க முடியும். அந்த மாதிரி தான் எனக்கும் வெளிய இருந்த மாரி தான் இருந்துச்சு. அதனால நான் பெருசா அத எடுத்தே விடல. நான் அப்படியே விட்டுட்டேன். ஏதோ ஒரு நார்மலா தான் இருக்கு அப்படின்னு நெனச்சுட்டு. ஆனா பாப்பா பொறந்து கரெக்ட்டா ஒரு 1 1/2 மணி நேரம் கழிச்சு எனக்கு வந்து பாப்பாவ ஃபீட் பண்ண என்கிட்ட குடுக்குறாங்க. அகைன் மொதல்ல இருந்து ஆரம்பிச்ச மாதிரி பாப்பாவால ஐடென்டிஃபை பண்ணி குடிக்கவே முடியல. எனக்கு அப்ப தான் நான் ரியலைஸ் பண்ணேன். நான் ப்ரெக்னென்ட்டா இருக்கும்போது என்னோட நிப்பிள்ஸ் வந்து கொஞ்சம் வெளிய தெரியிற மாரி தான் இருந்துச்சு. ஆனா டெலிவரி ஆகி பால் சுரக்கிற ஆரம்பிக்கும்போது, அது மறுபடியும் என்னோட ஃபர்ஸ்ட்டு டெலிவரிக்கு எப்படி இருந்துச்சோ, அதே மாதிரி நல்லா ஃப்ளாட்டா ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு டைம் எனக்கு யாரும் சொல்லலன்றதுனால நான் செய்யாம விட்டேன். ஆனா செகண்ட் டைம் எனக்கு நார்மலா இருக்குன்னு நானே நெனச்சுட்டு நான் வெளிய எடுத்து விடாம விட்டுட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய முட்டாள்தனம்னு சொல்லணும். அதனால என்னால பாப்பாக்கு மறுபடியும் பால் குடுக்க முடியல. மறுபடியும் அதே ஸ்ட்ரகிள் தான். எனக்கு நர்ஸு தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டே இருந்துச்சு. ஸோ எல்லா நர்ஸும் வருவாங்க. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து, இவங்களுக்கு இப்படி இருக்கு, எடுத்து விடணும், இந்த மாதிரி எடுத்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் 2 நர்ஸ்ன்னு இல்ல. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல டியூட்டி நர்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு தடவ ஃபீடிங்க்கும் ஒவ்வொரு நர்ஸ் வருவாங்க. ஒவ்வொருத்தவங்ககிட்டயும் நம்ம ஹெல்ப் கேட்குற மாதிரி இருக்கும். எனக்கு அதுவே ஒரு பெரிய சங்கடமா போயிடுச்சு. ஒரு கட்டத்தில எனக்கு சுத்தமா என்னால முடியலன்றபோது, நான் வந்து டாக்டர் கிட்ட டைரக்ட்டாவே கேட்டேன். பீடியாட்ரிஷியன் கிட்ட. என்னால ஃபீட் பண்ண முடியல. ஏதாவது ஃபார்முலா மாரி குடுக்கலாமா? ஏன்னா பாப்பா நைட் ஃபுல்லா அழுவுறாங்க. நான் ஒவ்வொரு டைமும் நர்ஸ கூப்ட்டு நான் குடுக்குற மாரி இருந்தது. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல 3 டேஸ் தான் இருந்தேன். ஆனா இந்த பிரெக்னன்சில வந்து நான் 5 டேஸ் இருக்க வேண்டியதா ஆயிடுச்சு. இந்த ஆல்ரெடி 2 நாளும் நான் இந்த மாரி நர்ஸோட ஹெல்ப் ஒவ்வொரு டைமும் அவங்க எப்ப வருவாங்க? ஏன்னா அவங்களுக்கு நெறைய வேல இருக்கும். பாப்பா வேற அழுதுட்டுருப்பா. என்னாலயும் ஸ்ட்ரெயின் பண்ணி
எழுந்து குடுக்க முடியல. அவளால ஐடென்டிஃபை பண்ண தெரியல. அந்த மாரி இருக்கும்போது எனக்கு அதுவே ஒரு பெரிய டிப்ரஷன் மாரி ஆயிடுச்சு. ஒரு கட்டத்தில நான் தாய்ப்பாலே நான் குடுக்க வேண்டாம். நான் ஃபார்முலா மில்க்கே குடுத்துடலாம் அப்படின்னு நெனச்சு நான் என் டாக்டர கேட்டா, என் டாக்டர் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உங்களுக்கு நார்மல் டெலிவரி தானே ஆச்சு. உங்களுக்கு தாய்ப்பாலும் வருதுன்றீங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட்டு பேபிக்கு நீங்க ஒரு 3 வயசு வரைக்கும் பால் குடுத்துருக்கீங்கன்னு சொல்றீங்க. செகண்ட் பேபிக்கு அது எப்படி உங்களுக்கு வராம இருக்கும்? நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் விட்டாங்க. ஸோ, அதனால ஒவ்வொரு தடவையும் ஒருத்தவங்களுடைய ஹெல்ப்ப கேட்டுட்டு, அவங்க வந்து சம்டைம்ஸ் வரேன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியே போயிட்டுருந்தது. எனக்கு அதெல்லாம் தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் ஒவ்வொருத்தர்கிட்டயும் நம்ம போய் நிக்கிறோமே, பாப்பாக்கு பால்